ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்துட்டு மூவி ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். எந்த மூவினா டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த மூவியோட ஸ்டோரி வந்துட்டு இலங்கையிலேருந்து ரொம்ப விலை ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துடுறாங்க. அப்புறம் அவங்க எப்படி அங்கே சர்வே பண்ணுறாங்க, எப்படி நாளை கொண்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு ஃபேமிலியாக ஃபன்னாக நல்லா எமோஷனாக சொல்லியிருக்காங்க இந்த ஸ்டோரியில். நல்லாயிருக்கு. ரொம்ப நாள் விட்டு எந்த ரத்தம் தெளிக்கிறது அடிக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ஒரு நீட்டாக ஒரு ஃபேமிலி மூவியை பார்க்குறதுல செம்ம சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த படம் வந்துட்டு உண்மையிலே செம்ம வேறு லெவலில் இருக்குது மூவி. அந்த குட்டி பையன் ஒரு நடிச்சிருக்கான் இல்லை, அந்த பையனெல்லாம் வேறு லெவல் அல்டிமேட்டாக இருக்குது. அந்த பையன் வர சீன் எல்லாமே செம சிரிப்பாக இருக்குது, ஒரு மாதிரி என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது படம். கிளைமேக்ஸில் கூட படம் புரிஞ்சிச்சா அப்படின்னு தான் தோண வைக்கிறத தவிர எந்த இடத்துலையுமே சலிப்பு தட்டல. அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. அது யங் டேரக்டர். இந்த மாதிரி யங் டேரக்டருக்கு வாய்ப்பு கொடுத்தா இந்த மாதிரி நிறைய படங்களெல்லாம் வரும், நல்ல நல்ல கதைகளெல்லாம் வரும். சும்மா தேவையில்லாமல் காசு இந்த பெரிய ப்ரொடியூசர்ஸ்லாம் செலவு பண்ணுறாங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல டேரக்டர்கள் வந்துட்டு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா இன்னும் இந்த மாதிரி படங்கள் நிறைய வரும்.